கைஸ் இனியும் பார்க்க போகிறது வந்து ஐக்யூ சிமுலேட்டர் அப்படின்னு ஒன்று ஆட்டோ இது வேண்டாம் ஆட்டோ ரீட் கொடுத்தா அவன் பாட்டு ரெடியாக படிச்சுட்ருக்கான். அறிவாளி பைய உள்ள அப்படியே அவன் படிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அப்படியே படித்தான் ஐன்ஸ்டைன் அளவுக்கு அறிவாளியாக உள்ளார். ஐன்ஸ்டைன் அளவுக்கு அறிவாளி ஆக முடியுமா? ஓகே. நான் கொஞ்சம் எக்கச்சக்க இடஞ்சல்ஸ் இருக்கு. நான் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வரேன் வீடியோக்கு. ஓகே, கண்டினியூ பண்ணிட்டோம். எனக்கு வந்து இப்போ அதிகமாக ஐக்யூ இருக்குது. ஐக்யூ நிறைய இருக்குது. இந்த குடியா நீ வேறு. இவனுக்கு எவ்வளோ ஐக்யூ வேணும்? 150. வந்து மிஸ்டர் பெயின் குவிஸ்ட் கம்ப்ளீட் மெகா மைண்டு புக்ஸா? ஓய் 2x ரெண்டாக கூடுதுங்க. இது போடு. இது வந்து நான் ஆர்ம் ரெஸ்லிங் கேம் விளையாண்டுருக்கேன். எர்த் கேமர்ஸை பார்த்தா அந்த கேம் விளையாண்டேன். நான் யூடியூப்பில் எடுத்து போடல, ஆனால் அந்த கேமை நான் விளையாண்டு பார்த்தேன். அதில் நான் நிறைய வாட்டி ரீபர்த் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அந்த கேமில் அந்த நியூக்ளியர் இது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும், அதில் இருந்தேன். அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. படிப்பாளி நிற்கிறார். நான் தான் ஒன்று டாப்பர்றா. அவனுக்கு எவ்வளோ ஐக்யூ இருக்குது பார்ப்போம். 10 தான் இருக்குது. இன்னொருத்தன் 40,000 இருக்குது. அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கூட கேட்கக்கூடாது. கேட்டால் அசால்ட் ஆன்சரை சொல்லி கொடுத்து நம்மளை மண்ணை கோச்சிடுவான். மீடியம் மாஸ்டர் ஆக்சுவலிஸில் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை க்ரியேட் பண்ணவங்க தான் அதையும் க்ரியேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா பக் ஆகிட்டுங்க. அதனால நான் இது பண்ணிட்டேன், வீடியோ கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் வீடியோ ரெக்கார்டில் இருக்குன்ட்டு அவங்க கூட மேட்சுக்கு போயிட்டேன். என்ன பண்ணுறது? ஐயோ இதுக்கு நிறைய ப்ளீஸ். நல்ல பெட் பனி ரேர். எத்தனை பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது? 80%. ஓகே, எக்யூ பண்ணிப்போம். பெட்டுக்கு போய் எக்யூ 0.7x. இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்? புக்ஸில் போய் நம்மளுக்கு கூடல நம்மளுக்கு 3K வேணும் அடுத்த பாஸை கொள்றதுக்கு. என்ன பண்ணுறது? எத்தனை பாஸ் இருப்பானுங்கோ? ஒருத்தன் பூரு, இன்னொருத்தன் பாய், இன்னொருத்தன் எமோகேலா, அடுத்து நெர்டு, அடுத்து டீச்சரு, அடுத்து மெகாமிண்டா. 3 மில்லியனா? இந்த உலகான இதில் படிக்கணும்னு தெரில. புக்ஸில் போய் பார்ப்போம். புக்ஸில் வந்து புக்ஸ் லிமிட்டு 2x. இப்போ எனக்கு வந்து 750 கிடச்சிதுன்னா 3x 5x கிடைக்கும். 3x. இப்போ இது 750 3x 4x 5x 6x 7x 8x 9x 10x 11x 12x 13x 14x 15x வரைக்கும் கிடைக்குங்க. செம்ம ரிவார்ட்ஸ் போய் பார்ப்போங்க. ஐயோ, உங்களுக்கு டெய்லி இதில் கிடைக்குமா? எனக்கு டெய்லி கொஸ்டின் இல்லை, டெய்லி ரிவார்டுன்னு கொடுப்பாங்களே. எங்கே இது கோர்ஸு தெரில. அது மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கேமில். ஓகே, இன்னும் கொஞ்சம் 40 வந்துடுச்சு. 50 வந்துட்டுனா முடிஞ்சு. அடுத்த புக்கு எக்யூபு 3x சொன்ன மாதிரியே வந்துடுச்சு. அப்போ அந்த மாதிரி தான் 15x வரைக்கும் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கடுத்து வந்து எந்த இடத்துக்கு போகணும்? கம்ப்ளீட் த ஜோன், டிஃபீட் த மெகாமைண்ட் ஒரு வாட்டி டிஃபீட் பண்ணணும். அதுக்கடுத்து 15,000 எடுக்கணும். ரொம்ப நேரம் வந்து ஒரு ஐலாண்டை முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அது வந்து ஒரு ஐலாண்டுக்கே ஒரு வீடியோ. இவனுக்கு இவன் இல்லை, இவனுக்கு 3.5K, இவனுக்கு 150.
பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்ட்டு. 180க்கும் அதுக்கும் 1K வந்துட்டு. அடுத்த புக்குக்கு எவ்வளோன்னு பார்ப்போமே. எங்கள் அடுத்த புக்ஸ் எங்கே துறப்போயா நீங்கள்? புக்ஸு 3K வரைக்கும் தாங்க. 5 கூடுது போடு. ரீபர்த் பண்ணுறது வரைக்குமே ரொம்ப நேரம் போயிட முடியும். நான் இப்போ தான் 5370 பாயிண்ட்டு 2 பாயிண்ட் எடுத்திருக்கேன். அப்பா நான் கூட பாயிண்ட்டுன்னு நினச்சேன். அப்போ 5000. ஓகே, நான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். 15,000 அது கிடைக்கிறதுக்குள்ளே நான் ஈஸியாக எடுத்துவேன். அவனுக்கு எவ்வளோ ஐக்கியூ பார்ப்போம். 10 ஓடிக்கிட்டே படிக்கிறாப்புல. 1K. ஐயோ என்னோட கூட எக்கச்சக்க பெட்டு வச்சுருக்கான் போல். ரோபக்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கான். எனக்கு தெரியும் உங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் ரோபக்ஸ். ரொம்ப லென்த்தாக போயிருங்க வீடியோ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரீபர்த்தில் ஃபஸ்ட் இருக்குது ஆலாலி அப்படின்னு ஒருத்தன் 61 ரீபர்த் பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து நிறைய பேர் 59 ரீபர்த் 58 அப்படி பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து இது வந்து நேம். இது வந்து இது டாப் 100 ஸ்ட்ரென்த்து வந்து ஓசினா என்னதுங்க? எனக்கு இப்போ காட்டுது. ஓசினா ட்ரேடிங் பிளாசா. உள்ள கிணறு எட்டி பார்க்க முடியுமா? சரி முடியல. இன்றைக்கி தான் புதுசாக மைக் வேறு வாங்கியிருக்கேன். அதனாலே வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும். நம்புவோம் நல்லா இருக்கணும். ஒரு 2000 வந்தோடனே இந்த பூர்னு ஒருத்தர் இருப்பானே எங்கே பூர் ரெக்கமெண்டட் 150 பிரெயின். அவங்க கூட போய் நம்ம இதுக்கு அடுத்து முதல்ல மேட்ச் போடுவோம். இது என்ன இந்த டாக் கொடுப்போம். ஹலோ கம் பேக் அகைன் ஃபினிஷ் டாக்ஸ் டு கெட் அதர்ஸ். என்ன கொஸ்டின் கொடுத்தான் ஃபஸ்ட்லேருந்து கேட்போம். ஃபஸ்ட்லேருந்து கேட்க யூ ஆல்ரெடி ஹவ் மை டாஸ்க் கம்ப்ளீட் டவுமெண்ட் கம் பேக் see you later. என்ன கொஸ்ட்டு எங்கே தெரியல. கொஸ்ட்டு கேம் அவ்வளோ 1250 வந்துச்சுன்னா அப்போ ஒரு 3000 எடுத்துவோம். ரெடியானது. ஓ மை காட், என் மண்டைக்கு மேலே தான் இதெல்லாம் இருக்கும் போல். கிடச்சிருக்குது அதில் போதும். கொஸ்டில் போய் பார்த்தா 200K வரணும். என்ன பண்ணுறீங்க? இவன் 20,000 கூட போய் சண்டை போடுறோம். நம்ம இன்னும் ஈஸிக்கே போகல. ஸ்டார்டரில் தான் இன்னும் வருவோம். 3500 அவனுக்கு. நம்மள்ட்ட இருக்குது 2700. சும்மா சுற்றிட்டு என்னது மேக் பழைய கோல்டன் பண்ணி 25 வேணும் போல். நம்ம சொன்ன குஷ்டில் போய் பார்த்தா அதுக்கு ஒரு டைமண்ட்னு கொடுக்கான். இப்போ தான் 500K அது வருது. 3000 வரப்போகிறோம். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் வேறு. நான் படிக்காமல் உட்காந்து வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ரெடியா? என்னது அது? என்னது போர்ஷன்லாம் கொடுங்க. நம்ம உங்கள் இன்வெர்ட்ரி எங்கே? 4x தேங்க்யூப்பா. 3000 வந்துச்சு. என் இன்வென்ட்ரி எங்கே இருக்கும்? இதில் அங்கே இதில் பார்ப்போம். இன்வென்ட்ரி எதுவுமே இல்லை. அழகா ஃப்ரீ ஃபயர்லையும் ஒரு 2-3 அமௌண்ட் ஓசியிலே ஃப்ரீயாக பை பண்ணுற மாதிரி ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ரோப்ளாக்ஸில் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. ஹாய், எனக்கு இப்போ இவ்வளோகான கிடச்சிது. அப்போ இந்த ஸ்பின் பண்ணிடும். ஒரு நல்ல பெட்டு ப்ளீஸ். நல்ல பெட்டு ப்ளீஸ். நல்ல பெட்டு ஆக்கிடுங்க. நல்ல பெட்டு நல்ல பெட்டு நல்ல பெட்டு அழகான பெட்டு ப்ளீஸ். மங்கி எப்பிக் கொடுத்துருக்காங்க.
ஓகே ரெக்யூப் பண்ணியிருக்கான். ஆல்ரெடி கொஸ்ட் கம்ப்ளீட்டாக கிளைமு அவ்வளோதான். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 11 டைமண்ட் தான். சார் மங்கிக்கு எத்தனை எக்ஸ்? 9 எக்ஸா? எனக்கு எவ்வளோ நான் கொடுத்து 40. இன்னும் 2 செகண்ட் நான் வந்துச்சு. அப்படியே போச்சு. ஐயோ 5000 வந்துட்டு ஆட்டோ சால்வுக்கு போய் வீட்டுக்கு ஓடுற பாட்டு போயில. ஓகே ரெடி. இப்போ நம்ம ஜாலியாக இருக்கலாம். நம்மளுக்கு 5000 பிரெயின் பவர், அவனுக்கு 1000 தான். வின்னு. நம்ம இவங்க கூட சண்டை போட்டு உனக்கு எத்தனை கப்பின்றது நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கு அது வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 15 கிடைக்கும். வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அப்படி நல்லா இல்லைன்னா நானாகவே எடிட்டிங்லேயும் சேர்த்து மாற்றுறேன். எனக்கு வேறு மைக் வாங்க முடியாது. பிகாஸ் நான் வெறும் 12 வயசு பையன். எழுதியாச்சுக்கிறான் நீ வேறு. நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறானே. நாளைக்கு எக்ஸாம் உட்காந்து நான் என்ன பண்ணுவேன்? ஓகே 300 வந்துச்சுங்க. இதை நம்மளே பார்த்துக்கோம். யாய் படிப்பாளி பொடி உள்ளி சிடி உள்ளி தடி உள்ளி முத்தாயவனே 4x 10k. Oh my god 10k வேணுமா? அதுக்கு அடுத்துள்ளது அப்படி பார்த்தா நான் 4k. ஏன்னா 1000 வந்தோன்னு நான் சொல்கிறேன். சீக்கிரமாக கொடுங்க. இது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பக்கத்தில் நிறைய சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வீடியோவில் கேட்குமான்னு தெரியலை. அப்படி ஏதாச்சும் ஒரு நாய்ஸ் இது இருக்கான்ட்டு நீங்களே சொல்லுங்கள். எடிட்டிங்க்கு எடுத்தும் வரலாம். என்னால் எந்தெந்த தப்புலாம் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க பண்ண தப்பை திருத்துங்க எனக்கு. போயாட்டி நீவா அதுக்கடுத்து சப்ஸ்கிரைபர்ஸை கொஞ்சம் கூட்டுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கய்யா. பார்க்குறவங்க கொஞ்சம் பேராச்சும் இருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 பேராச்சும் பார்ப்பீங்க. சொல்லுங்க. அவ்வளோதான். இன்னும் 2000 1000 இன்னும் 1000 தான். 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 இன்னும் 1000 இன்னும் 1000 வா. சீக்கிரமா இன்னும் 1000 இன்னும் வந்துடுச்சு. ஓகே 55 10 தான் கூடியிருக்கு. என்ன பண்ணுறதுங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைக்குது. குவார்ட்ஸ் நமக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சால் போடுவேன். வேறு என்னது ஈட் சல்வேஜ். இந்த ஒரு ஐலாண்டை முடிக்க முடியாது. எப்படியும் நான் வந்து இந்த எமோ கேர்லின்னு இருக்கா இல்லையா இவ வரைக்கும் வேணால் போட்டுக்கேன். அவ்வளோதான். ரொம்ப லெங்க்த்தியாக போகக்கூடாது வீடியோ. நாளைக்கு எக்ஸாம் வந்துட்டு நான் அது படிக்கவும் செய்யணும். ஸோ குஷ்டு போய் எடுப்போம். குஷ்டு எடுக்கிறதுக்கு எனக்கு நம்மளுக்கு இது கூட நம்ம 25 கொண்டு வந்துட்டோம்னா நம்ம பெட்டாக இது பண்ணலாம். அப்கிரேட் குஷ்டு கிடச்சிருக்கு. அது குஷ்டு கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னா எந்த பெட்டு ஸ்பின் பண்ணுறது? 2 பெட் ஸ்பின் பண்ணுறோம். 2 பெட்டு ஸ்பின் பண்ணுறோம். லக்கி மறுபடியும் அதே மங்கி எது பிரச்சனை இல்லை. 9x இருக்குது. ப்ளீஸ் இன்னும் 1 மட்டும் நல்லது ப்ளீஸ். வேணால் அட்லீஸ்ட் காமன் வேறையாச்சும் கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு போய் பெட்ஸு நீ இருக்குதும் இருந்தாலும் இது இருக்கனால கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் 17. இன்னும் கொஞ்சம்தான். ஒரு 25,000 வந்துட்டுனா அவள் கூட சண்டை போட்டு அவளை முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுப்பாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா இவனுக்கு பார்த்திங்கன்னா 13,000 பிரெயின் பவர். இது வேணால் நான் ஆஃப்லைனில் வேணால் கொஞ்சம் இது பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் போட்டால் தான் முடியும். ஸோ 25,000 வந்தோன்னே வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ இது வரைக்கும் எத்தனை நிமிஷம் போயிருக்கு? 14 நிமிஷம் இதுக்குள்ளே போயிடுச்சு.
என்ன பண்ணுறதுங்க, நாளைக்கு நான் எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்கணும். அட்லீஸ்ட் பாஸ் ஆச்சாகும். இன்னும் 2000. ஐயா, நம்ம லைவ் போடுற அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டால் கன்ஃபார்ம் ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுவேன். ஓகே இல்லைங்க, ஏமோ ஏதாவதுங்க, ஏமோ இது ஐயா பக் ஆகிடுச்சதுனால இப்போ ரொம்ப கூடிடுச்சுங்க நம்மளுக்கு. ஓகே பட் இப்போ நம்ம வந்து இவ கூடயும் மேட்ச் போட்டுடலாம். ஆட்டோ சால்வ். ஓகே ஏமாங்க இவ்வளோ ஒரு வாட்டி டிஃபீட் பண்ணிட்டாலே முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், 55 கப். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி இல்லைங்க, சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன். பாய் பாய்.